2021 ஆண்டு 41வது MCQ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் அமில MnO4- கரைசலை H2O2 பரிகரிக்கும் போது அது O2ஐ வெளிவிட்டபடி நிறமற்று போகும் அதேவேளை உங்களுக்கு தெரியும் MnO- வந்து அமில ஊடகத்தில் Mn2+ ஆக மாறும், நிறமற்ற கரைசலாக மாறும். ஹைட்ரஜன் பெராக்சைடு இங்கே ஒட்சியேற்றப்பட வேணும். பிகாஸ் MnO- ஒட்சியேற்றி, எனவே கரைசலில் வந்து நிறமற்றதாக மாறுறதோட ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றப்படக்குள்ள எங்களுக்கு O2 கேஸ் வரும். அதேவேளை அமில Fe2+ கரைசலுக்கு H2O2 போட்டோம்னால் Fe2+ உங்களுக்கு தெரியும் பச்சைரமான கரைசல். H2O2 போட்டப்பட்ட சொன்னால் Fe2+ஐ Fe3+ ஆக H2O2 ஒட்சியேற்றம் செய்யும். Fe3+ ஒரு மஞ்சள் கலப்பிரமான கரைசல். அதே வேளையில் H2O2 உங்களுக்கு தெரியும் H2O ஆக தாழ்த்தப்படும். எனவே முதலாவது கூற்று நாங்கள் சரியாக எடுக்கலாம். அதுக்குரிய தாக்கத்தை நாங்கள் எழுதி பார்ப்போம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கு எங்களோட ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 அல்லது நாங்கள் ஃபஸ்ட் இப்படி எழுதுவோம். அதாவது MnO4- அதோட சேர்த்து ஹைட்ரஜன் பெராக்சைடு தாக்கமடைந்தால் விளைவில் எங்களுக்கு வரக்கூடியது Mn2+ கரைசல் சக எங்களுக்கு O2 கேஸ் விளைவாக வரும். O2 கேஸ் வரும். தாக்கத்தை நாங்கள் தேவை என்று சொன்னால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். MnO- கரைசல் ஊதா நிறமான கரைசல் +7 +2க்கு Mn தாழ்த்தப்பட்டிருக்கு. Mn2+ ஒரு நிறமற்ற கரைசல். இதேபோல் ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து -1 ஆக்சிஜன் 0க்கு ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. எனவே ஒரு அமில ஊடக தாக்கம் இப்படியான அவதானம் எங்களுக்கு கிடைக்கும். இதே வழியில் அவர் சொல்லிருக்க இன்னொரு விடயம், ரெண்டாவது விடயம் பாருங்கள். Fe2+ கரைசலுக்கு போட்டால் என்ன மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கார். எனவே அதையும் நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். ஸோ வந்து இங்கே Fe2+ கரைசலுக்கு நாங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 நாங்கள் போட்டோம்னு சொன்னால் விளைவில் எங்களுக்கு Fe3+ கரைசலும் அதே மாதிரி H2O ஆக ஹைட்ரஜன் பெராக்சைடு தாழ்த்தப்படும். Fe2+ ஒரு மென்பச்சைரமான கரைசல், Fe3+ செங்கவிலரமான கரைசல். எனவே நாங்கள் முந்தி எழுதின ரியாக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன தாக்கங்களை, அதாவது MnO4- வந்து H2O2 தாக்கக்குள்ள MnO- Mn2+ தாழ்த்தப்பட்டு H2O2 O2 ஆக ஒட்சியேற்றப்படுது. மேலுக்குள்ள ரியாக்ஷனை பாருங்கள். இந்த இருக்க தாக்கத்தில் அமிலோடகத்தில் ரெண்டாவது கூட்டி சொல்லிருக்கார் H2O2 வந்து ஒட்சியேற்றியாம் தாழ்த்தியாம் தொழிற்படும். சரியான கூற்று. இப்போ ரெண்டாவது விடைக்கு போகிறதா முதலாவது விடைக்கு போகிறாரு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டுமல்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு NH3 H2S SO2 போன்ற ஆக்கள் ஒட்சியேற்றியாம் தாழ்த்தியாம் தொழிற்படக்கூடிய ஆக்கள். முதலாவது தாக்கத்தை பார்ப்போம். இந்த இருக்கிற ரியாக்ஷனில் MnO- தாழ்த்தப்பட்டிருக்கு. எனவே H2O2 இங்கே தாழ்த்தியாக தொழிற்பட்டிருக்கு. H2O2 தாழ்த்தி. இரண்டாவது ரியாக்ஷனில் Fe2+ Fe3+ ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. எனவே H2O2 இந்த ரியாக்ஷனில் ஒட்சியேற்றியாக தொழிற்படுகிறது. எனவே முதலாவது தாக்கத்துக்குரிய இந்த அவதானங்கள் வார்த்தை காரணம், முதலாவது கூற்றில் காணப்படுற அவதானங்கள் வார்த்தை காரணம் MnO- தாக்கத்தில் H2O2 அந்த அமிலோடகத்தில் ஒட்சியேற்றியாகவும், அதே மாதிரி ரெண்டாம் தாக்கத்தில் முதலாம் தாக்கத்தில் H2O2 MnO- தாக்கத்தில் தாழ்த்தியாகவும், Fe2+ H2O2 தாக்கத்தில் ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படுறதால தான் இந்த அவதானங்கள் வாரத்தால் அதுக்குரிய விளக்கம் எங்களுக்கு ரெண்டாம் கூட்டில் அவர் ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படுவார் என்ற அறிக்கத்தால் நாங்கள் இதுக்கு முதலாவது விடைக்கு போகலும். 42வது கேள்வி. வெப்பக்காவலிடப்பட்ட சுவர்களை கொண்ட மூடிய விறைத்த கொள்கலத்தில் உள்ள ஒரு வாயுவின் சக்தி மாறிலியாக இருக்கும். கடந்த கால வினாக்களை நம்ம கதைச்சது ஒரு மூடிய வெப்பக்காவலிட்ட கொள்கலம். வெப்பக்காவலிட்ட கொள்கலமாக இருந்தால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஒரு தனிமையாக்கிய தொகுதி. அதாவது வெளியில இருந்து வெப்பத்தை உள்ளுக்கோ, உள்ளுக்கிருந்து வெப்பத்தை வெளியிலையோ அனுப்ப முடியாத ஒரு தொகுதி. இப்படி ஒரு தொகுதி எடுக்கத்தால் தான் நாம் இதில் வெப்ப சக்தி இந்த தொகுதியினுடைய வெப்ப சக்தி ஒரு மாறிலியை நாம் எடுக்கிறோம். இந்த தொகுதியில் வெப்ப சக்தியை ஒரு மாறிலியாக நாங்கள் எடுக்கிறோம். எனவே தான் வெப்பக்காவலிடப்பட்ட சுருளை கொண்ட மூடிய உரைத்த குளத்தில் உள்ள ஒரு வாயுவின் சக்தி மாறிலி என்பது சரி. ஏனென்றால் வெப்பம் வெளியே இருந்து எடுக்கவும் மேலாது, உள்ளுக்கிருந்து வெளியே போகவும் மேலாது. ஏனென்றால் ஒரு தனிமையாக்கிய தொகுதி என்றதால் தனிமையாக்கிய தொகுதி. இப்போ நாங்கள் எடுப்போம். இரண்டாவது கூற்றுக்கு வருவோம். தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியில் உள்ள சக்தி சடப்பொருளாக இரண்டும் சூழலுடன் பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது என்பது சரி. என்றால் மூடிய தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியில் உங்களுக்கு தெரியும் வெளியே சக்தி வரவும் மேலாது, சடப்பொருள் வரவும் மேலாது. ஆகவே தான் எங்களுக்கு தெரியும் உதாரணமாக நீங்கள் மூடிய தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியில் நீர் ஆவியாகிறது. எனவே நீராவி வெளியே வரவும் மேலாது. அதே மாதிரி நீர் ஆவியாக தேவைப்பட்ட வெப்பம் வெளியிருந்து எடுக்கப்படவும் மேலாது. எனவே மூலாவது கூற்றுக்குரிய விளக்கம் எங்களுக்கு ரெண்டாவது அறிக்கைத்தால் மூலாவது விடைக்கு போகலும். எப்படி இருக்குது?
சக்தி ஏன் மாறாமல் இருக்குன்னு சொன்னால் தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி சக்தி சடப்பொருள் ரெண்டையும் பரிமாற்றம் செய்யாது. வெப்பக்காவலற்ற சுருளை கொண்ட மூடிய கொள்கலம் என்பது ஒரு தனிமையாக்கிய தொகுதிக்கு நிகரானது. எனவே தனிமையாக்கிய தொகுதி அது தொழிற்படுறதால தான் எங்களுக்கு சக்தி மாறலே இருக்கத்தால் மூலாவது கூற்றுக்குரிய விளக்கம் 2வது இருக்குது. நாங்கள் மூலாவடை போகலும். 43வது வினாவில் முதலாவது கூற்று Cl2 வாயு நீருடன் தாக்கம் புரியும் போது இருவழி விகாரத்துக்குட்பட்டு HOCl-ஐயும் HCl-ஐயும் தரும் என்பது சரியான கூற்று. உங்களுக்கு தெரியும் Cl2 நீரில் H2O லிக்விட்டில் போடுகின்ற பொழுது 2 விளைவை தரும். ஒன்று HCl சக HOCl. உங்களுக்கு தெரியும் அமிலக்கரைஸ் 2 விளைவாக வரும். இருவழி விகாரம் என்பது யாருண்டா Cl2 இங்கே 0 இருக்குது குளோரின், HCl -1 HOCl +1. தாக்கத்தில் காணப்படுற ஒரே கூறு தாழ்த்தலுக்கும் அதே மாதிரி ஒட்சியலுக்கும் உள்ளாக்கப்பட்டால் இங்கே உங்களுக்கு தெரியும் தாழ்த்தல் நடைபெறுகிறது. தாழ்த்தல் அதே மாதிரி 0+1 அப்போக்குள்ள Cl மன்னிக்கவும் ஒட்சியேற்றப்படுகிறது ஆக்சிடேஷன். ஸோ ஒட்சியேற்றம் தாழ்த்தல் இரண்டுமே எங்களுக்கு ஒரே கூறு உட்படுமாக இருந்தால் இதற்கு Cl உட்படுறதால எங்களுக்கு நாங்கள் சொல்லியலும் ஒட்சியேற்றப்படுறதால இது இருவழி விகார தாக்கம். முதலாவது கூற்று சரியானது. இரண்டாவது Cl ஒட்சியலுக்கும் தாழ்த்தலுக்கும் உள்ளாகி இருக்குது. குளோரின் ஒட்சோ அமிலங்களில் HOCl அதி உயர் ஒட்சியேற்றும் ஆற்றலை கொண்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒட்சியேற்றும் ஆற்றலை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது குளோரின் ஒட்சி அமிலங்கள் 4 எங்களுக்கு இருக்குது. ஒன்று நமக்கு தெரியும் HOCl, அடுத்தது HClO2, அடுத்தது HClO3, அடுத்தது HClO4. நிறைய இயல்புகள் மேலுக்கு இருந்து கீழுக்கு வரக்குள்ள வரும். அதாவது ஒட்சியேற்ற எண்ணெய் பொறுத்த மட்டும் Clக்கு இங்கே +1, இங்கே +3, HClO3ல் +5, HClO4ல் +7 எங்களுக்கு வரப்போகுது. HClO3 HClO4ல் இதில் நாங்கள் பார்ப்போம் மேலுக்கு இருந்து கீழுக்கு வரக்குள்ள முதலாவது நாங்கள் படிச்சிருக்கிறோம் Cl ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். இதனால் எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற Cl-உடைய மின்னெதிர்த்தன்மை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மின்னெதிர்த்தன்மை அதிகரித்து கொண்டு வரும். அதே மாதிரி மூன்றாவது இந்த சேர்வைகளில் அமில இயல்பு என்ன செய்யமெண்டா அதிகரித்து கொண்டு வரும். நாலாவது எங்களுக்கு ஒட்சியேற்றும் ஆற்றல் குறைவடையும். ஒட்சியேற்றும் ஆற்றல் குறையும். ஒட்சியேற்றும் ஆற்றல் கூறுறது யாருன்னு சொன்னால் இந்த ஒட்சியேற்றியாக தொழிற்படக்குள்ள இன்னொருத்தர் ஒட்சியேற்றக்குள்ள இவங்க தாழ்த்தப்படணும். தாழ்த்தப்படக்குங்க +1 கொண்டால் -1க்கு தாழ்த்தப்படுறது இலகு வரைக்கும், +7 இருந்து -1க்கு தாழ்த்தப்படுறது கஷ்டம் வரைக்கும் நிறைய இலத்திரங்களை ஏற்க வேண்டி வரும். எனவே HOCl தான் உயர் ஒட்சியேற்றும் ஆற்றலை கொண்டது. அந்த கூற்று சரியானது. ஆனால் Cl2 இருவழி விகாரம் அடைஞ்சி HCl HOCl தார் என்பது ஒரு வரதாக்கம். குளோரின் ஒட்சமிலங்கள் HOCl அது உயர் ஒட்சியேற்றும் ஆற்றலை கொண்டிருப்பது என்பது அது வேறொரு கதை. எனவே ரெண்டுக்கும் தொடர்பில் என்றபடினால நாங்கள் 2வது விடைக்கு போகலும். 44வது கேள்வி ஏற்கனவே பலமுறை வினவப்பட்டிருக்கு. ஒரு ஊக்கியை சேர்க்கும் போது மீளும் தாக்கம் ஒன்றின் சமநிலைத்தானம் மாறுபடும். ஏற்கனவே கடந்த வருடங்களை நாம் கதைச்சிருக்கிறோம். ஊக்கி உண்ட சேர்த்தம்னு சொன்னால் ஒரு தாக்கத்தில் சமநிலைத்தானம் மாற முடியாது. இது ஒரு சமநிலை தாக்கமாக நாங்கள் எடுப்போம். இதில் முன்முக தாக்கத்தில் வீதம் RFன்னு எடுப்போம், பின்முக தாக்க வீதம் RRன்னு எடுப்போம். சமநிலையில் RF RR உண்டு கொண்டு சமனடிக்கும். ஊக்கியை போட்டப்பண்ண உங்களுக்கு தெரியும் சமநிலை தாரம் மாறாது. முன்முக பின்முக தாக்க வீதங்களை ஊக்கி ஒரே அளவினால் அதிகரிக்கும். ஒரே அளவால் அதிகரித்தா சமநிலை மீண்டும் அடைகிறதுக்கு எடுக்க நேரம் குறையுமே தவிர சமநிலை தாரம் மாறுபட மாட்டாது. பிழையான கூற்று. ஒரு ஊக்கி எப்போதும் பின்முக தாக்கத்தை விட முன்முக தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் பிழை. உங்களுக்கு தெரியும் ஊக்கி முன்முக பின்முக தாக்கங்களில் ஏவல் சக்திகளை ஒரே அளவினால் குறைத்து குறைக்கப்பட்ட மாற்றுப்பாதையினூடாக நடத்தி முன்முக பின்முக தாக்க வீதங்களை ஒரே அளவினால் அதிகரிக்கும் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம். எனவே தான் 2 கூற்றுக்களும் பிழைய இருக்கத்தால் 44க்கு நாம் 5வது விடைக்கு போகலும். இதே மாதிரி ஒரு கூற்று இதுக்கு முந்தியுள்ள வருடங்கள் நம்ம கதைச்சிருக்கிறோம். அதில் வீடியோக்குள் நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் அதே மாதிரி வினா மிச்சம் இலகுவான வினா. 45வது கேள்விக்கு நாங்கள் வருவோம். RC∏CH இருக்கும் தெளிவாக தந்திருக்கிறாங்க. RC∏CH இருக்கும். அதில் உங்களுக்கு தந்திருக்க ஒரு சேர்வையை பாருங்கள். அதாவது உங்களுக்கு தந்திருக்கிற சேர்வை தெளிவாக மெத்தைல் மெக்னீசியம் புரோமைட். இதில் ஒன்றும் செய்ய தேவையில்லை. மெத்தைல் மெக்னீசியம் புரோமைட் ஒரு கிரிக்னாட் சோதனை பொருள் வந்திருக்கு. 2லையும் முனைவுத்தன்மைகள் நாங்கள் மார்க் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் கிரிக்னாட்டில் மெக்னீசியம் டெல்டா+ காபல் அட்கைல் தொகுதி டெல்டா- வரைக்கும். அட்கைனை பொறுத்த மட்டும் இது ஒரு அமில ஐதரசன் கொண்ட அட்கைன். அமில ஐதரசன் டெல்டா+ இருக்கும், இங்கே டெல்டா- இருக்கும். உங்களுக்கு தெரியும் நிறைய தாக்கத்தில் கிரிக்னாட் சோதனை பொருள் என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியும்.
கிரிக்னார்டின் சோதனை பொருளுடைய இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த CS3- தொகுதி ஒரு வன்மூலமாக தொழிற்படும். ஒரு வன்மூல இயல்பு பெறும். இரண்டாவது டெல்டா மைனஸ் உயர்வரிக்கத்தால் வன்மூலைகளை பெறும். பெற்று இங்கே இருக்கிற அமில் ஐதரசன் H+க்கு தன்னை இலத்திரனை வழங்கி H+ அகற்றும். இதனால் உங்களுக்கு என்ன விளைவு வரையலும் என்று சொன்னால் மிக தெளிவாக நாம் கதைக்கலும் எங்களுக்கு CH4 விளைவாக வரும். ஏன்னா இங்கே இருக்க CS3- கிரிக்னார்ட் சோதனை பொருள் அட்கைல் தொகுதி ஒரு மூலை இயல்பை கொண்டிருக்கத்தால் H+ பெற்று மெதேன் வரும். ஏனைய மிஞ்சி உள்ள தொகுதியை பார்த்தோம்னா RC∏C இருக்க இடத்துல இந்த இடத்துல எங்களுக்கு வந்து யார் சேரும் என்று சொன்னால் இந்த இடத்துல MgBr வந்து சேரும். ஏன் இவரத்தை எங்களுக்கு டெல்டா மைனஸ் ஆல்ரெடி இருந்தது. இந்த மெக்னீசியம் மிஞ்சி போயிருக்க டெல்டா ப்ளஸ் வந்து இங்கே சேர்ந்தால் MgBr வரும். இதான் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சேர்வை. இப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்க வினாவுக்கு நீங்கள் வாங்க. வினாவில் வந்தீங்கன்னு சொன்னால் முதலாவது RC∏CHக்கும் மெதைல் மெக்னீசியம் புரோமைட்டுக்குமான தாக்கத்தின் போது எங்களுக்கு RC∏CMgBr தயாரித்து கொள்ள முடியும். இப்படி வந்தாலும் அந்த வசனம் சரிதான். மெதேன் வரும் என்று சொன்னாலும் அந்த வசனம் சரிதான். எனவே முதலாவது கூற்று எங்களுக்கு சரியான கூற்று. இரண்டாவது கிரிக்னார்டின் சோதனை பொருளில் உள்ள அட்கைல் கூட்டம் ஒரு மூலமாக தாக்கம் புரியும். நான் சொன்ன மாதிரி கிரிக்னார்ட் அட்கைல் கூட்டம் எப்போதும் வந்து R- கொண்டிருக்கத்தால் டெல்டா மைனஸை கொண்டிருக்கத்தால் மெக்னீசியத்தோடு இருக்கத்தால் பெரிய ஒரு மின்னகத்தன்மை வேறுபாடு வரும். மெக்னீசியத்துக்கு 1.2 கார்பனுக்கு 2.5 எனவே 1.3 அன்னளவாக ஒரு மின்னகத்தன்மை டிஃப்ரென்ஸ் வரத்தால் பெரிய ஒரு டெல்டா மைனஸ் கிரிக்னார்ட் சோதனை பொருள் அட்கைல் தொகுதியில் காணப்படும். எனவே அது H+ வாங்கியாக ஒரு வன்மூலமாக கருநாடியாக தொழிற்படக்கூடியது. பட் இங்கே அமில ஐதரசன் H+ வாங்கக்கூடிய ஒரு தொகுதியாக தொழிற்படும். எனவே H+ வாங்கியாக நம்ம சொல்கிறோம். H+ வழங்கி அமிலம் மாறி H+ வாங்கி மூலம் என்றபடினால கிரிக்னார்ட் சோதனை பொருளாக நம்ம அட்கைல் கூட்டம் ஒரு மூலமாக தாக்கம் புரியும். அது மூலமாக தாக்கம் புரிஞ்சு இங்கே அமில ஐதரசனிலிருந்து H+ அகற்றினத்தால் தான் உங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மூலாம் கூட்டில் சொல்லப்பட்டிருக்க விளைவு வந்திருக்கு. எனவே தான் நாங்கள் முதலாம் கூட்டுக்குரிய விளக்கம் 2வது இலக்கத்தால் மூலாவிடை போகிறோம். 46 ஒரு இலகுவான வினா. எந்த ஒரு அல்டிஹைட் உடனும் HCN தாக்கம் புரியும் போது கைரல் கார்பன் அணு அடங்கும் ஒரு விளைபொருள் கிடைக்கும். கைரல் கார்பன் என்பது கார்பனை சுற்றி 4 தொகுதிகளும் ஒன்றுக்கொண்டு வேறுபட்டதாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் அல்டிஹைடை பொறுத்த மட்டும் ஆக எளிய அல்டிஹைடான ஃபோம் அல்டிஹைட் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஃபோம் அல்டிஹைட் இந்த வசனம் பிழைக்கும். ஃபோம் அல்டிஹைடுக்கு நீங்கள் HCN போடுங்க. HCN போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன விளைவு வரும் என்று. CN- இந்த இடத்துக்கு டெல்டா ப்ளஸ் இருக்கிறத வந்துடும். வந்து முடிய ஒரு கர்நாட்ட கூடல் தாக்கம் நடைபெறும். H அப்படி இருக்கும். C மேலுக்கு H+ வழங்கி முடிய இந்த H+ இங்கே ஓட வந்து OH மாறும். இங்கே H இருக்கும். இங்கே பக்கம் CN வந்து சேரும். ஒரு கர்நாடியாக CN- துளிப்படும். பாருங்கள் இங்கே இருக்கிற கார்பனை நம்ம கைரல் கார்பனாக வரையறுக்க முடியாது. எனவே ஃபோமல்டிஹைடுக்கு நாங்கள் HCN போட்டால் வார சேர்வை 2 H இருக்கிறதால 4 தொகுதியும் வேறுபடவில்லை. கைரல் கார்பன் கிடையாது. எனவே அந்த கூற்றுப்பிழை இருந்தாலும் ஃபோமல்டிஹைட் தவிர்ந்த ஏனைய அல்டிஹைட் நாம் சொல்லக்குள்ளால அந்த வசனம் எங்களுக்கு சரியாக வரும். உதாரணமாக நீங்கள் வேறு எந்த ஒரு அட்கைல் தொகுதி போட்டாலும் சரி, இது தவிர R தொகுதி மெதைலா எதைலா ப்ரொப்பைலா யார் இருந்தாலும் பாருங்கள் இவர்த்த மெதைலோ ப்ரொப்பைலோ வரக்குள்ள இந்த வசனம் சரியறிக்கும். ஏனெண்டா HCN போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வேறு ஒரு கைரல் கார்பன் தான் எங்களுக்கு வந்திருக்கு. 4 தொகுதியும் வேறுபட்டிருக்கத்தால் எங்களுக்கு இங்கே இருக்க விடயம் வந்து சரியாக இருக்கும். ஆனால் இங்கே எந்த ஒரு அல்டிஹைட் இருந்தாலும் எங்களுக்கு பிழை. ஏனெண்டா ஃபோமல்டிஹைட்னால் அந்த வசனம் பிழைக்குது. அடுத்தது 2வது கூட்டு எங்களோட தியரி ஒன்றுக்கொண்டு வேறுபட்ட 4 கூட்டங்களுடன் இணைந்துள்ள கார்பன் அணு கைரல் கார்பன் அணுவாகும். எனவே சமச்சிரட்ட கார்பன் நம்ம அதை சொல்கிறோம். அந்த கூட்டு சரியானதால் 4வது விடைக்கு நாங்கள் போகிறோம். 47வது வினாவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சோல்வே செயல்முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தியில் பிரதான பக்க விளைபொருள் கல்சியம் குளோரைட் ஆகும். அது தியரி ரீதியாக எங்களை சரியது. உங்களுக்கு தெரியும் சோல்வே செயல்முறையினோட படிமுறைகளை பொறுத்த மட்டும் முதலாவது அமோனியாவாக்கும் கோபுரத்தில் NH3 கேஸை நீங்கள் வந்து சோல்வேக்குள்ளே கோபுரத்துக்குள்ளே போடக்குள்ளால் உங்களுக்கு தெரியும் அமோனியம் ஹைட்ரோக்சைடு விளைவாக வரும். அதாவது NH4+ எக்கோஸ் ஆக OH- எக்கோஸ் எங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியும் இது ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இது டெல்டா H வந்து மைனஸை கொண்ட ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். இதுக்கு பிறகு 2வது கோபுரத்துக்குள்ளே நாம் அதாவது நிறைய பிரைன் கரைசல் அதே மாதிரி வந்து உங்களோட அமோனியா செலுத்தப்பட்ட கரைசலுக்குள்ளே CO2 கேஸ் அனுப்புகிறோம். கார்பனேட்டில் கோபுரத்தில் எங்களுக்கு பைகார்பனேட் அயன் HCO3- அயன் வரும். இந்த HCO3- அயன் உங்களுக்கு தெரியும் Na+ஓட HCO3- அயன் சேர்ந்து KSP சோடியம் பைகார்பனேட்டில் KSPயை விட நிறைய NaHCO3 KSPயை விட இந்த அயன்களில் செறிவுகளில் பெருக்கம் கூட இருக்கக்குள்ள சோடியம் பைகார்பனேட் சொலிட் படிங்காகும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த சோடியம் பைகார்பனேட் சொலிட் எடுத்து வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு சோடியம் கார்பனேட் வரும்.
NaCO3 இதோட CO2H2 பக்க விளைபொருளாக வரும். இதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம். அதாவது இந்த CO2வை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நாம் சுண்ணாம்புக்கல்ல பிரிகடை வைக்கும் தானே, பிரிகடையை வச்சு வர கல்சியம் ஒட்சைட்டையும் கல்சியம் ஒட்சைட்டோட எங்களுக்கு பிரெயினில் இருக்கிற NH4+ம் நிறைய தாக்கத்தில் உருவாகின NH4+ம் பிரெயினில் காணப்படுற Cl- சேர்ந்து NH4Cl தரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பாருங்கள் எங்களுக்கு என்ன வருமண்டே கல்சியம் குளோரைட்டு வரும், சக NH3 கேஸ் சக H2O வரும். இந்த NH3 தான் இங்கே பிரதானமான மீள் சுழற்சி அடைகிற வாயு. NH3 மீள் சுழற்சி அடைய வைக்கக்குள்ள பெரும்பாலும் உருவாகிற ஒரு சேர்வு தான் இங்கே கல்சியம் குளோரைட்டு. இதான் எங்களுக்கு பிரதான பக்க விளைபொருள். எனவே முதலாவது கூற்று எங்களுக்கு சரி. இரண்டாவது சோல்வேசே முறையில் அமோனியாவை மீள் பிறப்பிக்க கல்சியம் ஒட்சைட் பயன்படுத்தப்படும். நான் எழுதிக்கிற மாதிரி கல்சியம் ஒட்சைட்டையும் NH4Cலையும் சேர்த்துத்தான் நாங்கள் அமோனியாவை பெறுறோம். அந்த தாக்கத்தில் வர பிரதான விளைபொருள் தான் கல்சியம் குளோரைட்டு. பிரதான பக்க விளைபொருள் என்பது பிரதான விளைபொருள் அல்ல, பிரதான பக்க விளைபொருள். பிரதான விளைபொருள் சோடியம் கார்பனேட் தானே, பிரதான பக்க விளைபொருள். இரண்டு அமோனியாவை நாங்கள் மீள் சுழற்சி அடைய வைக்கக்குள்ளதான் எங்களுக்கு பிரதான பக்க விளைபொருளாக கல்சியம் குளோரைட் எங்களுக்கு உருவாகுது. எனவே கல்சியம் ஒட்சைடை அமோனியாவும் சேர்த்துத்தான் நாங்கள் வந்து அமோனியா கல்சியம் ஒட்சைட்டையும் NH4Cலையும் சேர்த்துத்தான் அமோனியா மீள் பிறப்பிக்கிறோம். அங்கு தான் எங்களுக்கு கல்சியம் குளோரைட் பக்க விளைபொருளாக வருது. அதுக்குரிய காரணம் நம்ம ரெண்டாவது தரிக்க தாக்கத்தை நடத்துறது. எனவே மூலாவது கூற்றுக்குரிய விளக்கம் எங்களுக்கு ரெண்டாவது கூட்டில் மூலாவது விடை போகிலும் கல்சியம் குளோரைட் பக்க விளைபொருளாக வார்த்தை காரணம் பிரதான பக்க விளைபொருளாக அமோனியாவை நாங்கள் மீள் சுழற்சி அடைய வைக்கிறதுக்கு கல்சியம் ஒட்சைட்டை போட்டோம் என்று சொன்னாக்க அமோனியம் குளோரைட்டோட எங்களுக்கு கல்சியம் குளோரைட்டு பக்க விளைபொருளாக எங்களுக்கு கிடைக்கிது. எனவே மூலாவிடை போகில். 48வது கேள்வி, பென்சீன் இரசோனியம் குளோரைட் ஆனது நீர் NaOH முன்னிலையில் ஃபீனோலுடன் தாக்கம் புரிந்து பின்வரும் சேர்வையை தரும் என்று விளைவுணர்ந்திருக்கார். உங்களுக்கு தெரியும் பென்சீன் இரசோனியம் குளோரைட் வந்து பல்வேறு விதமான தாக்கங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதில் பென்சீன் இரசோனியம் குளோரைட் வந்து இலத்திரன் நாடியாக தொழிற்படுகிற தாக்கம் ரெண்டு. ஒன்று NaOH ஊடகத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்களுக்கு ஃபீனோலோட தாக்கம் அடைகிறது. இன்னும் ஒன்று NaOH ஊடகத்தில் பீட்டா நஃப்தோலோட இரசோனியம் தாக்கம் அடைகிறது. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க தாக்கம் இந்த இருக்குது. பென்சீன் இரசோனியம் குளோரைட் அதாவது N2Cl ஃபீனோலோட ரியாக்ட் பண்ணினால் N2Clக்கு நாங்கள் ஃபீனோலை போட்டு ஐதான NaOH ஊடகம் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் NaOH ஊடகம் 0.5 வெப்பநிலை தேவை என்ற N2Cl 0.5 எங்களுக்கு உறுதியளிக்கும். இதுக்குரிய விளைவாக எங்களுக்கு என்ன வரையிலும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இவர் இலத்திரன் நாடியாக தொழிற்படுவார். அதாவது N2Cl இலத்திரன் நாடியாக தொழிற்பட்டு பென்சின் ஃபீனோலில் பராத்தானத்தில் போய் இணைவார். ரைட். எனவே பென்சினில் போய் இணைகிறாக்கலாம் இலத்திரன் நாடி தானே. எனவே பராத்தானத்தில் போய் இணைவார். இணைஞ்ச என்ன வருமெண்டா N=N இங்கே சைடில் பென்சின் ஃபீனோலில் பராத்தானத்தில் இணைஞ்சால் OH இங்கே பக்கம் இருக்கும். எனவே இந்த அறிக்கை பராத்தானத்தில் இவடத்தை போய் N2Cl இணைஞ்சிருக்கு. இந்த அறிக்கை தாக்கத்தில் N2Cl இலத்திரன் நாடியாக தொழிற்படும். உங்களுக்கு தெரியும் ஒரு செம்மஞ்சள் நிறமான ஒரு வீழ்படிவு, செம்மஞ்சள் வீழ்படிவு. இதே மாதிரி பீட்டா நஃப்தோலோடையும் ஒரு தாக்கம் நடைபெறும். ரெண்டுமே இலத்திரன் நாட்டை பெரிதெடு தாக்கம். எனவே பின்வரும் சேர்வையை தரும். இரண்டாவது ஈரசோனிய மயன்கள் இலத்திரன் நாடியாக தாக்கம் புரியலாம். இந்த அறிக்கை தாக்கத்தில் ஈரசோனிய மயன்கள் இலத்திரன் நாடியாக தாக்கம் புரிந்து ஃபீனோலில் பராத்தானத்தில் போய் பிரதீடு செய்யப்படுறதால தான் இந்த விளைவு வருது. எனவே மூலா கூட்டுக்குரிய விளக்கம் அவர் இலத்திரன் நாடியாக தொழிற்படுறது. எனவே நாங்கள் மூலாவிடை போகலும். 49வது கேள்வி எங்களை சொல்லியிருக்கிறாங்க நீர் அமோனியாவுடன் வன் அமிலங்களை உதாரணமாக நாங்கள் அமோனியா கரைசலோட HCl நியமிப்பை நம்ம யோசிப்போம். வன் அமிலங்களை நியமிப்பு செய்யும்போது சமவெளி புள்ளியில் நடுநிலை கரைசல் ஒன்று கிடைப்பதில்லை. உண்மையாக உங்களுக்கு தெரியும் மென்னமில வன்மூல நியமிப்பில் வன்னமில வன்மூல நியமிப்பில் தான் நடுநிலை கரைசல் சமவெளி புள்ளி கிடைக்கும். சமவெளி புள்ளி இங்கே நடுநிலை கரைசல் வராது, ஒரு அமில கரைசல் வரும். எப்படி என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த இடைக்கு NH3 கரைசல் சக HCl கரைசல் நான் நியமிக்க போகிறேன். நியமித்தால் NH4Cl என்னை கிடைக்க போகுது. நீங்கள் நல்லா விளைக்கணும். அதாவது சமவெளி புள்ளி என்பது யார் என்று சொன்னால் இந்த ரெண்டு பேரை ஃபீசமான ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் ரெண்டு பேரும் தாக்கமடைகிற கட்டம் தான் எங்களுக்கு சமவெளி புள்ளி. காரணமாக நான் ஒரு நியமிப்பு குடுவைக்குள்ளால் நல்லா விளைக்கணும். ஒரு நியமிப்பு குடுவைக்குள்ளால் 0.1 ஒரு உங்களுக்கு தெரியும் அமோனியாக பொதுவாக நாங்கள் குடுவைக்குள் எடுப்போம். ஏன்னா ஆவியாகிற தன்மை கூடண்டபடினால. எனவே நியமிப்பு குடுவைக்குள்ளால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 0.1 m அதாவது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அமோனியாட 25 சென்டிமீட்டர் கனம் குடுவையில் எடுத்து வச்சுருக்கிறேன். அளவியில் எனக்கு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HCl இருக்குன்னு எடுப்போம். இப்போ அளவிலிருந்து நியமிப்பு குடுவைக்குள்ளால் அளவியில் இருந்து நான் HCl உள்ளுக்கு ஒவ்வொரு துளியாக HCl போட ஃபீசமானம் ஒன்றுக்கு அடிப்படையில் HCl தாக்கம் அடைகிறதுக்கு அமோனியாவோட 25 சென்டிமீட்டர் கனம் HCl எங்களுக்கு தேவைப்படும். என் ரெண்டு பேரை சரியும் சமன்
ஸோ 2 பேரை மூலும் சமனண்டா கனளவு சமனாக வரணும். இங்கே 25 உள்ளுக்கு இருக்காமண்டா 25 சென்டிமீட்டர் HCl போட்டோம்னா ஃபுல்லாக தாக்கும். ஸோ சமவெளி புள்ளி என்பது 2 பேரும் தாக்கி முடிவடைகிற புள்ளி. அந்த கட்டத்தில் தொகுதிக்குள்ளே NH4Cl தான் எங்களுக்கு இருக்கும். இந்த NH4Cl தான் கரைசலில் pH தீர்மானிக்கும். NH4Cl உங்களுக்கு தெரியும் NH4Cl ஒரு உப்பு. இந்த NH4Cl என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு NH4+ அயனையும் Cl- அயனையும் நீரில் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் Cl- அயன் நீர் பகுப்படையாது, பிகாஸ் வண்ணமிலத்திர அயன் இருந்தாலும் அங்கே இருக்கிற NH3 இப்படி நீர் பகுப்படையும், NH4+ இப்படி நீர் பகுப்படையும். NH4+ எக்வஸ் என்ன செய்யும்டா இது அமோனியாட இணை அமிலம் என்றபடினால இவர் நீருக்கு H+ கொடுத்து NH3ஆக மாறிக்கொண்டு நீருக்குள்ளே H3O+ அப்படி வைப்பார். இப்படி விடுவிக்கிறபடினால சமவெளி புள்ளியில் இந்த உப்பு நீர் பகுப்படைகிறதால எங்களுக்கு H3O+ வரும். எனவே தான் எங்களுக்கு கரைசல் அமில இயல்பு பெறும். எனவே pH 7 விட குறை இருக்கும். எனவே தான் நடுநிலை கரைசல் கிடைப்பதில்லை என்பது சரி. இரண்டாவது, NH4+ ஆனது நீருடன் H3O+ உருவாக்கி கொண்டு தாக்கம் புரியும். நம்ம தாக்கம் இங்கே கழிச்சிருக்கிறோம். ஏன் சமவெளி புள்ளியில் நடுநிலை கரைசல் வராமல் அமிலக்கரைசல் வருதுண்டா சமவெளி புள்ள காணப்படுற NH4Cl இருந்து வர NH4+ நீர் பகுப்படைந்து H3O+ விடுவிக்கிறது காரணம் அறிக்கத்தால் நாங்கள் முதலாவது விடைக்கு போகலும். 50வது கேள்வி, வளிமண்டலத்தில் ஓசோன் உண்டாக்கப்படுவதில் அணுவுக்குரிய ஆக்சிஜன் ஒரு அத்தியாவசிய காரணியாகும். வளிமண்டலத்தில் ஓசோன் உண்டாக்கப்படுவதில் அணுவுக்குரிய ஆக்சிஜன் ஒரு அத்தியாவசிய காரணியாகும். உங்களுக்கு தெரியும் ஓசோன் உருவாதல் தாக்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இயற்கையில் ஓசோன் உருவாதல் தாக்கத்தை பார்த்தோம்னால் ஓசோன் உருவாதல் தாக்கம் உங்களுக்கு தெரியும். உங்களோட படை மண்டலத்தில் உருவாதல் தாக்கம் ஓசோன் படை காணப்படுற படை மண்டலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால் O2 கேஸ் உயர் சக்தி UV கதிர்கள் முன்னிலையில் 2 ஆக்சிஜன் அணுநிலை ஆக்சிஜனை உருவாக்கும், 2 O உருவாக்கும். இந்த அணுநிலை ஆக்சிஜன் என்ன செய்யும் என்று சொன்னால் O2 கேஸோட திருப்பி தாக்கி எங்களுக்கு ஓசோன் உருவாக்கும். எனவே இதை வச்சு கொண்டாங்க இந்த கூட்டம் சரியாக எடுக்கலாம். இந்த ஓசோன் உருவாக்குறதுக்கு இயற்கையாக உருவாக்குறதுக்கு அணுநிலை ஆக்சிஜன் தேவை. அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த ஒளிரசாயன தூமத்தில் எங்களோட மாறன் மண்டலத்தில் ஒளிரசாயன தூமத்தில் வாகனங்களில் இந்த விடுவிக்கப்படுற NO கேஸ் O2 தாக்கம் அடைந்து NO2 கேஸை தரும். உங்களுக்கு தெரியும் NO2 கேஸ் ஒளிப்பிளவடையமாக இருந்தால் NO சக O ஆக்சிஜன் சுயாதீன மூலிகம் தரும். இந்த ஆக்சிஜன் சுயாதீன மூலிகம் O2 கேஸோட ரியாக்ட் பண்ணி ஓசோனை எங்களுக்கு எங்களோட சூழல் வளிமண்டலத்தில் மாறன் மண்டலத்தில் தரும். இது ஒளிரசாயன தூமத்தில் ஓசோன் உருவாக்கப்படுறது. எந்த ஒரு இயற்கையாக ஓசோன் உருவாக்கப்படுறதுக்கும் சரி, அதே மாதிரி எங்களோட மாறன் மண்டலத்தில் எங்களோட சாதாரண கீழ் வளிமண்டலத்தில் ஒளிரசாயன தூமத்தில் ஓசோன் உருவாக்கப்படுறதுக்கும் என்ன தேவைன்னா அணுநிலை ஆக்சிஜன் தேவைப்படும். எனவே அந்த கூற்று சரி. இரண்டாவது, மூலக்கூற்று ஆக்சிஜனை பிரிகையடை செய்வதன் மூலம் மாத்திரம் வளிமண்டலத்தில் அணுவுக்குரிய ஆக்சிஜன் உண்டாக்கப்படும். வளிமண்டலம் என்பது பொதுவான சொல். அது கீழ் வளிமண்டலம், மேல் வளிமண்டலம், மாறன் மண்டலம், படைமண்டலம் எதுவாகவும் இருக்கலும் அதில் மூலக்கூற்று ஆக்சிஜன் சொன்னால் O2வை பிரிகையடை செஞ்சு மட்டும்தான் அணுவுக்குரிய ஆக்சிஜன் உருவாக்கப்படும் என்பது பிழையான கூற்று. ஏனெண்டா இங்கே பாருங்கள், இந்த இருக்குது அது படைமண்டலத்தில் எங்களுக்கு சரியாக இருக்கும். O2 கேஸை பிரிகையடை வச்சு ஓடோட்டு எடுக்கிறோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கீழுக்கு சொல்லிருக்க மாதிரி ஒளிரசாயன தூமத்தில் NO2வினுடைய ஒளிப்பிளவு NO2 பிடுகை அடைஞ்சாலும் எங்களுக்கு ஆக்சிஜன் சுயாதீன மூலிகம் அணுநிலை ஆக்சிஜன் வருகிறது. எனவே O2வை மட்டும் பிரிகையடை வச்சு எடுக்க முடியாது என்பது பிழையான கூற்று, எடுக்க முடியும் என்பது பிழையான கூற்று. எனவே தான் நாங்கள் 3வது விடைக்கு போகலும்.